கேசு நாமத்தினால வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரவலாக சமுதாயத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய துக்ககரமான காரியம் என்ன தெரியுமா? பெற்றோர்களுடைய காலத்துக்கு பிறகு சொத்து சுகத்துக்கும் பணத்துக்கும் பொன் பொருளுக்கும் பிள்ளைகளை அடிபிடி போட்டு சண்டை போட்டு குடும்ப சமாதானத்தை கெடுத்து இன்றைக்கி பெற்றோருடைய காலத்துக்கு பிறகு போக்குவரத்தே இல்லாமல் ஒரு ஜென்ம பகையாக இன்றைக்கி நிறைய குடும்பம் மாறிடுது. அப்படி தான் இன்றைக்கி பெற்றோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலே செய்கிற தவறுங்க. சொத்து சுகமே சேர்த்து வைக்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிள்ளைகள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போவோம், எங்கள் அப்பா என்னத்தை வச்சார், எங்கள் அம்மா என்னத்தை வச்சாங்க, ஒன்றும் வைக்கலைன்னு சொல்லிட்டு போனால் பிள்ளைகள் சமாதானமாக ஒற்றுமையாவது இருக்குது. ஆனால் நீ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறோமோ குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணுறோமோ அது ரெண்டாவது. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே அதுக்குரிய காரியத்தை பெற்றோர்கள் செய்ய தவறுவதனால ஏன்னா சொத்து சுகத்துக்கு ஆசைப்படாத மனுஷன் யாருமே இல்லைங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரே இருந்தால் கூட தாய் தப்ப சொத்து சுதந்திரத்துக்கு எல்லாருமே வாயை பழந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் எந்த விதிவிலக்கும் இல்லை. அது ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், உலக மனுஷராக இருந்தாலும் சரி தான். அப்போ பெற்றோர்கள் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? பைபிள் ஒரு அருமையான பரிகாரத்தை சொல்லுது பாருங்கள். ஒரு எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டு சாக போகிறாரு. எசேயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு செய்தி வருது, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்க போகிறீர். உடனே எசேக்கியா ராஜா ஆண்டோட்ட மன்றாடி ஜெபித்து அந்த உயிரை மீண்டும் பெற்று 15 வருஷம் பிறகு வாழ்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னாக வந்த செய்தி உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஆதியாகமம் 25 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அந்த காலம் மனைவி மறுமனையாட்டிகள் இருப்பாங்க. தன் மனைவிக்கு பிறந்த ஈசாக்குக்கு தன்னுடைய சொத்து சுகத்தை சூப்பராக வச்சுட்டு மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நன்கொடைகளை அனுப்பி தான் உயிரோடு இருக்கும்போதே, ஆதியாக 25 வாசித்து பாருங்கள், உயிரோடு இருக்கும்போதே நன்கொடைகளை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டான். அண்ணன் தம்பி சாட்டை அக்கா தங்கச்சி சாட்டை வரக்கூடாதுன்னு ஆபிரகாம் புத்தியாக செயல்பட்டார். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டோடைய வார்த்தை சொன்னதும் உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி இருக்கும்? அன்பானவர்கள், நமக்கு சொத்து சுகம் கோடிக்கணக்கில் இருக்குதோ கொஞ்சமாக இருக்குதோ, நம் பிள்ளைகளை முதலாவது நம்முடைய சொத்து சுதந்திரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது நேர்மையான முறையில் இருக்கணும். கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணாலும் நேர்மையாக இருந்தால் தான் அது தலைமுறைக்கு அது ஆசீர்வாதம் இருக்குங்க. அது மாத்திரமல்ல, நாம் உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைகளை அன்போடு பேசி அரவணைத்து பச்சைபாதம் இல்லாமல் நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம். ஒருவேளை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு, ஒருவேளை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க பிள்ளைகளுக்கு, அல்லது கூடுதலாக பெற்றோருக்கு ஆதரவாக அருசரணை அருகிலிருந்து உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு கூடுதல் உதவி செய்ய நினைச்சாலும் அதை பெற்றோர்கள் மனம் திறந்து சொல்லலாம். சொல்லிவிட்டு உயிரோடு இருக்கும் காலத்தில் உயில் எழுதி வைப்பது நல்லது. உயிரோடு காலத்தில் உயிரை வச்சு எங்களுடைய காலத்துக்கு பின்னால் இதை அனுபவிக்கலாம் என்று சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ப முடியல. இப்போ உயிரை வாங்கி வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்த பிறகு இன்றைக்கி நிறைய துரோகம் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோர்களை நடுத்தரில் கொண்டு விடுற பிள்ளைகள் இருக்காங்க. இது கொடுமையிலும் கொடுமை. பிள்ளைகள் பெற்றோருக்கோ துரோகம் செய்யக்கூடாது. நம்மளை வாழும் காலத்தில் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும். நம்ம மரித்த பின்பு நம்முடைய பிள்ளைகள் போக்கு வரத்துமா சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்கே தேவன் நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார்.